தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 21வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து தற்போது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு ஆகஸ்ட் மாதம் அவருக்கு எதிராக அமலாக்கத்துறை 3000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. அதன் பிறகு அவருக்கு எதிராக அந்த தொடர்பான வழக்கு விசாரணை வந்தது. அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கும் நேற்றைய தினம் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதே நேரத்தில் நேற்றைய தினம் அவருடைய நீதிமன்ற காவலும் நேற்று இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அல்லி இன்றைய தினம் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக உத்தரவிட்டிருந்தார், அதாவது சாட்சிகள் பதிவுக்காக. அதே போல நீதிமன்ற காவல் கூட ஒரே ஒரு நாள் மட்டும் நேற்றைய தினம் நீட்டிக்கப்பட்டது, அதாவது இன்று நீட்டிக்கப்பட்டது. ஆனால் இன்று புதிதாக தன்னுடைய அந்த வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி புதிய மனு தாக்கல் செய்தார். எனவே அவருக்கு எதிராக சாட்சிகள் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நேற்றைய தினம் ஒரு நாள் நீட்டிக்கப்பட்ட நீதிமன்ற காவல் இன்று முடிவடைந்தது. எனவே இந்த நீதிமன்ற காவலை மீண்டும் பிப்ரவரி 20ஆம் தேதிக்கும் நீட்டித்து தற்போது நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன் மூலமாக செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 21 முறையாக தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.